வந்தாச்சு நம்ம திருநெல்வேலிக்கே வந்தாச்சு. வாங்க மக்களை உள்ளே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நலமறியாக எண்ணிறேன் மக்கள் அனைவரையும். நம்ம இப்போ இருக்கின்ற பிளேஸ் வந்து திருநெல்வேலி பைபாஸ் ரோட்டுக்கு மேலேயே ஒரு 70 சென்ட் ஒன்று, ஒரு 80 சென்ட் ஒன்று. காட்டுங்கண்ணே, இடத்த காட்டுங்க பாருங்கள். இந்த ரோட்டுக்கு மேலேயே 70 சென்ட் ஒன்று, 80 சென்ட் ஒன்று. ரோட்டு ஃப்ரண்டேஜ் வந்து 101 அடி ரெண்டுக்கும். பாருங்கள், மொத்தம் 202 அடி ரோட்டு ஃப்ரண்டேஜ் இருக்குது ரெண்டுக்குமே. ஒரு 70 சென்ட், ஒரு 80 சென்ட் பைபாஸ் ரோட்டு, திருநெல்வேலி பைபாஸ் ரோட்டுக்கு மேலேயே இந்த இடம் அமைந்துள்ளது. சுற்றி ஃபுல்லாகவே நல்ல டெவலப்பான ஏரியா. பாருங்கள், அமைந்தது திருநெல்வேலி பைபாஸ் ரோட்டுக்கு மேலேயே இந்த இடம் அமைந்துள்ளது. நீளத்தில் ஒரு 300 அடிக்கு மேலே இருக்கும் ரோடு ஃப்ரண்டேஜ். பார்த்தீங்களா, இதில் ஒரு ஹோட்டலோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலு இல்லைன்னா ஒரு பள்ளிவாசல் இல்லைன்னா ஒரு ஸ்கூலு இல்லைன்னா ஒரு கல்யாண மண்டபம், எதுனாலும் இதில் வந்து என்ன செய்யலாம், கட்டிக்கலாம். என்ன ஒரு ப்ரொபஸுக்குனாலும் இது யூஸ் ஆகும். ஒரு ஃபியூச்சரில் ஒரு வாங்கி போட்டாலும் நல்ல டெவலப்பான ஏரியா தான். நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ஒரு ஏற்ற இடம் தான் இது. பாருங்கள், ஃபுல்லாக வந்து கடை தான். ஃபுல்லாக கம்பெனி இருக்குது, சாக்லேட் கம்பெனி, ஹோட்டலு. பக்கத்துலேயே ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது, திருநெல்வேலி பஸ் ஸ்டாப்பு. பஸ்ஸு ஃபுல்லாக அங்கே நின்று தான் போவோம், எந்த ஒரு பஸ்ஸுமே. பாருங்கள், நல்ல டெவலப்பான ஏரியா. திருநெல்வேலி மாவட்டத்தில் உனக்கு வந்து பைபாஸ் ரோடு. இதுலேருந்து ஒரு 5 மினிட்ஸில் ரீச்சில் நம்ம ஜங்ஷனு ரீச் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஏரியா தான். பாருங்கள், சுற்றி உங்களுக்கு வந்து தரிசு தான், நல்ல செம்மண் பூமி தான். என்ன ஒரு ப்ரொபஸுக்குனாலும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு விவசாயம் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை முதல்ல நான் சொன்ன மாதிரி எந்த ஒரு இதுக்குனாலும் இது யூஸ் ஆகும். ஒரு ஹோட்டல் வைக்கலாம்னு யூஸ் ஆகும். ஏன்னா நல்ல செம்மண் பூமியில் இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஒரு குளம் ஒன்று இருக்குது. அதனால் தண்ணி வசதிக்கு நல்ல ஏற்ற இடம். போர்லாம் போட்டோம்னா உடனே தண்ணி வந்துடும். ஏன்னா செழிப்பான ஏரியா தான் அந்த ஏரியா. தண்ணி வசதியில் நல்ல செழிப்பான ஏரியா. பக்கத்துலேயே ஒரு கல்யாண மண்டபம், புது கல்யாண மண்டபம் கட்டிகிட்டு இருக்காங்க. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், கரெக்டாக இந்த நம்ம இடத்துலேருந்து கரெக்டாக வந்து திருநெல்வேலிக்குள்ளே ரீச் ஆகணுன்னா ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம போயிடலாம். திருநெல்வேலி ஜங்ஷனு, பழையப்பேட்டை, டவுனு எல்லாத்துக்குமே 10 நிமிஷத்தில் உள்ளே ரீச் ஆகிடலாம். ஏன்னா அந்த மாதிரி ஏரியா தான் இந்த இடம். பைபாஸ் ரோட்டுக்கு மேலே இருக்குது. பாருங்கள், சூப்பர் இடம். நல்ல டெவலப் ஆக்கிட்டு இருக்க இடம் தான். ஸோ ஒரு சென்ட்டுக்கு வந்து கம்மியான ரேட்டு தான் சொல்லுவாங்க. திருநெல்வேலியில் ஒரு சென்ட்டுக்கு வந்து ரொம்ப கம்மியான விலை தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ சொல்கிறாங்களோ அதுலேருந்து எவ்வளோ குறைக்க நம்ம குறைச்சி அவங்கள கம்மியாக வாங்கி தரேன் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ஒன்று செய்யணும். மேலே ஸ்க்ரீனில் உள்ள நம்பருக்கு வாங்கக்கூடிய ஆள் மேலே ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயில் நான் உங்களுக்கு கொடுக்கின்றேன். சுற்றி பார்த்தாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபுல்லாகவே ஹோட்டலு, பஸ் ஸ்டாப்பு எல்லாமே இருக்குது. நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டுடியோ.